வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க. அப்பா பணத்தில் நீங்கள் சம்பாரிச்சது ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் ரொம்ப லாவிஷாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு படமாக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹார்ட் ஆஃப் த சீ 2015 வந்த ஹிஸ்டாரிக்கல் அட்வென்ச்சர் ட்ராமா ஃபிலிம். 1800கள் 1700-1800கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமிங்கல வேட்டை. இந்த திமிங்கல வேட்டையை பண்ணி அதை பீஸாக எடுத்து வந்து அதை வந்து அதுலேருந்து ஆயில் எடுத்து அதுதான் வந்து எல்லா ஊர்லேயும் விளக்கு எறிவதற்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த கப்பலில் போய் திமிங்கல வேட்டையை பண்ணி டன் கணக்கில் வந்து அந்த ஆயில், அதுவும் அந்த மண்டையை உடச்சி திமிங்கலத்தோட மண்டையை உடச்சி அதுலேருந்து பக்கெட்டாக ஆயில் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வேட்டைக்கு போகிற கதையினுடைய பின்புலத்தை வச்சுக்கிட்டு 1850களில் ஒரு நாவல் வந்தது. அதுக்கு பேர் வந்து மோபி டிக். அந்த நாவலுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஆஃப் சீ படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஹார்ட் ஆஃப் த சீ. ஏன்னா அந்த மோபி டிக் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு நாவல். அது அந்த சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு நாவல் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக வச்சு ஒரு பிபிசி மினி சீரீஸ் வந்து பார்த்தேன். நண்பர் பிரவீன் தான் அதை வந்து பரிந்துரைச்சார், இந்த நார்த் வாட்டர் அப்படின்னு. இந்த நார்த் வாட்டர் பார்க்க போதெல்லாம் எனக்கு வந்து இந்த ஹார்ட் ஆஃப் சீ தான் வந்து நீங்கள் ஞாபகமே வந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் தயவுசெய்து இந்த ரெண்டு ஒரு மினி சீரிஸ், இது 5 எபிசோடு, ஒன்று 45 to 50 நிமிஷம். பட் இந்த ஹார்ட் ஆஃப் த சீ பார்க்கலன்னா பாருங்கள். ஆனால் நம்ம இப்போ வந்து